தளபதி விஜய என்ன டேஷுக்கு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா மூஞ்சி வச்சுக்கிட்டு அரசியல் சதுரங்கம்னு ஒரு சேனல்ல விக்கின்னு ஒரு தம்பி வந்து வீடியோ போட்டிருக்காப்ல. அதாவது அவருக்கு சொல்லிக்கிறது என்ன, பொதுவா பேசுறாராம். அவருக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி, தம்பி ஒண்ணு அந்த பக்கம் இருங்க, இல்ல இந்த பக்கம் இருங்க, நடுவாண்டு இருந்தீங்கன்னா, அந்த சென்ட்ரல் இருந்தீங்கன்னா அப்புறம் நான் சொல்ல வேண்டாம், அவர் சொன்னதுதான். முதல்ல அவர் என்ன சொன்னாரு அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல போடுறேன். நாங்களும் டிபி ட்ரூஸும் அதான் கேட்குறோம். ஏன் விஜய் அவர்களை இன்னும் ஒரு கண்டனத்தை கூட பதிவு பண்ணல? ஆதவர்ஜுன் அவர்களுடைய ட்வீட்ல மட்டும் ஒரு ட்வீட் இருக்கு. மீதம் இருக்கும் நபர்கள், உங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகனா இருக்கட்டும், இல்ல நீங்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், ஏன் அதை பத்தி எதுவுமே பேசாம இருக்கீங்க? நீங்களும் இங்க சாதியை பார்த்து தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? சாதியை பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுக்கப்புறம் தான் அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சாதியை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம தளபதி ஆல்ரெடி ரிப்ளை கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ போடுறோம் பாருங்க. அந்த வீடியோ போடுறோம். சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சிருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. சொல்லிட்டாரா தம்பி விக்கி அவர்களே? உங்களுக்கு காதல் விழுந்துச்சா ஏன் வந்து அப்படின்ட்டு? அதுக்கப்புறம் அவர் தம்பி என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. அந்த வார்த்தை தான் கொந்தளிப்பாரு. ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவர்கள் இவ்வளவு தினமாக கவின் அவர்களை பற்றி பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இங்க எல்லாமே சாதிய கட்டமைப்பில் தான் இருக்குன்னா, என்ன டேஷுக்கு நீங்க சாதியை அழிச்சிட்டோம், அதுக்காக ஒரு தலைவர் பிறந்தாரு, அந்த தலைவர் வழியா நாங்க நடக்கிறோம், சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த அறைகூவல் எதற்கு? ஏன் அங்க போகல அப்படிங்கிறது அதுக்கான பதில் சொல்றேன். ஏன் அங்க போகல அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன அந்த வீடியோலயே நான் ஃபுல்லா பார்த்தப்போ என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா, போன அத்தனை பேருமே காவல்படுத்திருக்கிறீங்க. விசிகா தலைவர் வந்து ஆறுதல் சொல்ல போயிருக்காரு. அங்க போய் என்ன சொல்லியிருக்கேன், அங்க போனதை இவர் தம்பி விக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, விசிகா தலைவர் வந்து தொல் திருமணம் அங்க போய் எங்க ஜாதி தான் பெருசு, நீங்க மத்த கட்சி மத்த ஜாதிக்காரங்களுக்கு அந்த கொலை நடந்தது, அடிச்சு கொண்டாங்க, இதுக்கெல்லாம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தது 5 லட்ச ரூபா கொடுத்தாலும் கிடையாது, எங்களுக்கு அதுக்கு மேல 2 லட்ச ரூபா சேர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும், நிலம் வந்து எங்களுக்கு கொடுத்துடணும், இவங்களுக்கு ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாங்க கெத்து அப்படின்னு சொல்லிட்டு விசிகா தலைவர் போன அத்தனை பேரையுமே நீங்க கேவலப்படுத்துறீங்க தம்பி விக்கி. அப்போ விஜய் போயிருந்தாலும் நீங்க என்ன ஒரு பிளான் வச்சிருப்பீங்க? விஜய் போயிருந்தாலும் ஓகே, அங்க ஒரு சாயம் பூசறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அதாவது விஜய் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் தேடி பிடிச்சிருப்பீங்கல்ல. அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருக்கிறதுக்கு மட்டும்தான் விஜய் வந்து போகல. புரிஞ்சுதா தம்பி?